மத்திய அரசு மாநில அரசு 4 கட்சியும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான். சீமான் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். எல்லா பிரச்சனைக்கும் சீமான் தேவை. ஆனால் ஓட்டு மட்டும் சீமான் போடக்கூடாதா? எந்த பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைக்கு வரலைன்றதை சொல்லுங்க. ஆட்சியில் வந்தாவே பிரச்சனை தான். ஏங்க வர்றதுக்கு முன்னாடி அதிகாரம் உங்கள்கிட்ட, அதாவது நான் என்ன கேட்குறேன், உங்களை அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இது பண்ணக்கூடாதுல்ல. விஜய் எந்த பிரச்சனைக்கு நின்றாங்க? காவிரி பிரச்சனைக்கு நின்றாரா, இல்லை இந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கு நின்றாரா, நம்ம ஏர்போர்ட் கட்டுறாங்களா அந்த பிரச்சனைக்கு நின்றாங்களா? எதுக்கு நின்றாங்க? இப்போ தானே வந்திருக்கிறாரு இவர் 11 வருஷம். நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு தலைவரை சொல்லுங்கள். எனக்கு ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போடுற ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தலைவரை ஒருத்தர் காமிங்க பார்ப்போம். எங்கே சொன்னார் விஜய்? எந்த மீட்டிங்கில் சொன்னார்? இல்லை, ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்க. இங்கே தான் இருக்கிறோம். எந்த இடத்துல பேசியிருக்காருன்னு ஆதாரம் காட்டுங்க. உங்கள் கைபேசியிலேருந்து எடுத்து காட்டுங்க. இல்லைங்க ஒரு நிமிஷம். எதனால் இவ்வளோ ஆக்ரோஷமாக சீமான் அவர்களை ஆதரிக்க? அப்படி இல்லை, அதாவது காயப்பட்டிருக்கோம். அதாவது நான் என்ன கேட்குறேங்க, இப்போ வட இந்தியர்கள் இவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுத்துட்டா பின்னாடி யார் இந்த அரசியல் தீர்மானிப்பா? அவங்க தான் தீர்மானிப்பாங்க. உங்களோட வீட்டுக்குள்ளேக்கு நான் 10 பேர் வந்துட்டு குடி வந்துட்டு எனக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டுன்னா அந்த வீட்டு யார் அபகரிக்க முடியும்? 10 பேர் அபகரிக்க முடியுமா? 2 பேர்னால முடிஞ்சிட முடியுமா? கண்டிப்பாக சீமானால் மட்டும்தாங்க முடியும். எந்த ஒரு லஞ்சம் ஊழல் அனைத்துக்கும் சரியான தீர்வு வச்சுருக்காங்க. அவரோட வரைபாட்டு புக்கை எடுத்து அந்த ஒரு இதை எடுத்து படித்தால எந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் அதை விட்டு வெளியேறாது. நான் அவர் முதல்வராக வந்தார்னா இந்த மாதிரி வட இந்தியர்கள் வாக்குரிமை கொடுக்கறது 100%. இவ்வளோ அடித்து சொல்கிறீங்க. எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட அதிகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நான் தீர்மானிக்க முடியாதுல்ல. இப்போ அதிகாரம் இல்லாமையே நீங்கள் பேனா வச்சு பாருங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த தலைவராக சொல்லிட்டு தப்பிச்சு போயிட முடியுமா? நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் அந்த நிலத்தை அபகரிக்கிறாங்களா, அதை தடுத்து நிறுத்திட முடியுமா? இவர் தடுத்து நிறுத்திட்டாருங்க. எத்தனையோ சொல்லி அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். உங்கள்கிட்ட அதிகாரம் ஒன்றே தான் இருக்குது. லஞ்சம் வாங்காமல் நீங்கள் உங்களோட ஓட்டுனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல தேர்வு பண்ணி அதை போடுவீங்க. நன்றி.